கோதாவரி ஜில்லால சீதாராமபுரம்னு ஒரு ஊர் இருந்தது. அதுல சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமக இருந்தாங்க. சாரதா புருஷன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. அன்னையில இருந்து தன்னோட புள்ள ரமேஷ் மருமக அனாமிகாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷ் கூலி வேலைக்கு போனானா கிடைச்ச பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்துவாங்க. அனாமிகா வீட்ல வெட்டியா உட்கார்ந்துருக்கிற பொண்ணு கிடையாது. அவளால முடிஞ்ச வேலை காய்கறிய பறிச்சு வித்துக்கிட்டு இருப்பா. இப்படி 3 பேரும் இருக்கிறத வச்சுட்டு வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் சுபாங்கிற பொண்ணு தோல்ல பேக மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. யார் மணி, என்ன வேணும் உனக்கு? வணக்கம் மேடம், என்னோட பேரு சுபா. அதுக்கு என்னம்மா செய்ய சொல்ற? கையெடுத்து கும்பிட்டு சுபம் சொல்ல சொல்றிய? காமெடி வேண்டாம் மேடம், நான் டவுன்ல இருந்து வரேன். என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். அப்படியா, உன்ன எனக்கு தெரியுமா? இல்லை மேடம். அப்போ நீ எங்க இருந்து வந்த, எனக்கு என்னம்மா? உனக்கு இப்ப என்னம்மா வேணும்? மேடம், வரப்போறது மழை காலம். தெரியும், வெயில் காலம் போயிடும், மழை காலம் வந்துடும். இன்னொரு 4 மாசத்துக்கு அப்புறம் மழை காலமும் போய் குளிர்காலம் வந்துடும். அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண போற? சுபா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்து அனாமிகா வந்து, யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், என் பேரு சுபா. அதான் சொன்னியம்மா. சுபா எதுவுமே பேசல. அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவங்கள்ட்ட நான் பேசுறேன், நீங்க உள்ள போங்க. சாரதா கோபமா வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. நாங்க டவுன்ல வீட்டுக்கிட்டேயே பெண்கள் எல்லாரும் ரூஃப் ரிப்பேர், லீக்கேஜ் சம்பந்தப்பட்ட சர்வீஸை எப்படி பண்றதுன்னு 10 நாட்கள் நாங்க பயிற்சி அளிக்கிறோம் மேடம். நீங்க கண்டிப்பா வரணும் மேடம், இலவசமா கத்து கொடுக்கறோம். சரிங்க சுபா, முடியும் போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னதும் சுபா விவரங்களை எழுதிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்படியே நாட்கள் போச்சு. மழை நாளும் போயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நல்ல ராத்திரியில மழை பெஞ்சது. அனாமிகா நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அவ முகத்துல நீர்த்துளிகள் விழ ஆரம்பிச்சுது. கண்ணை திறந்து பார்த்தா சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுகுச்சு. அத்தை, அத்தை, எந்திரிங்க, என்னங்க, எந்திரிங்க. சாரதா எழுந்திருச்சு உட்கார்ந்தாங்க. ரமேஷ் தூக்கத்துல எழுந்திருச்சான். என்னாச்சு மருமகளே? என்னாச்சு அனாமிகா? சீலிங் ஒழுகுது அத்தை, வெளியே நல்ல மழை பெய்யுது. வீட்ல பக்கெட் பாத்திரங்களை கொண்டு வந்து எங்கெங்க தண்ணி ஒழுகுதோ அங்க வச்சாங்க. 3 பேரும் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. காலையில ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்த்தாங்க. ஊருக்குள்ள நிறைய பேரோட நிலைமை அப்படிதான் இருந்தது. எல்லாரும் மழைய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் போய் மேஸ்திரியை கூட்டிட்டு வரேன். சரிப்பா. ரமேஷ் வீட்டை விட்டு வெளியில போனான். மாமியாரும் மருமகளும் வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் அப்படியே போச்சு. சாயந்தரம் நிராசையோட வந்தான். என்னாச்சுங்க? எந்த மேஸ்திரியும் கிடைக்கவே இல்லை. ஏன்பா? எல்லாருக்கும் வேலை அதிகமாயிடுச்சு. 1 மாசம் வரைக்கும் யாரும் ஃப்ரீயா இல்லையா? அதை கேட்ட அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் அனாமிகா காய்கறி விற்கிறதுக்கு கிளம்பி போனா. அங்க சரோஜாவும் ரமணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்ல ராத்திரி முழுக்க தண்ணி ஒழுகுச்சு. எங்க வீட்ல கூட அதே நிலைமைதாம்மா. இந்த மழை காலத்துல பிளம்பரு எவனும் கிடைக்க மாட்டான். லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கு. யாரு கிடைக்கிறா? இந்த மழை காலம் மொத்தமும் எவனும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத அனாமிகா தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்து மாமியார் கிட்ட பேசினா. அத்த, மேஸ்திரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆமாம்மா, நம்ம இந்த வேலைய கத்துக்கிட்டு செஞ்சோம்னா. எந்த வேலை? ரூஃப் ரிப்பேர் அண்ட் லீக்கேஜ். சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. அது மேஸ்திரிங்க வேலை இல்லையாம்மா? மேஸ்திரிங்களும் மனுஷங்க தானே அத்த, அவங்க கத்துக்கிற விஷயத்த நம்மளும் கத்துக்கலாம். அது சாரதாவுக்கு பிடிச்சிருந்தது. அப்ப மாமியாரும் மருமகளும் சேர்ந்து டவுன்ல சுபா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. நீங்க நிஜமாவே இந்த வேலையை கத்துக்க முன்வரீங்களா? ஆமா சார். வேலை சின்னதோ பெருசோ பரவாயில்ல, கத்துக்கணுங்கிற ஒரு முனைப்போட நாங்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லது, வாங்க. 5 நாட்கள் மாமியாரும் மருமகளும் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க. சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய பெரிய வேலைகள் வரைக்கும் டீட்டெயிலா எப்படி பண்றது, அதுல கெமிக்கல்ஸ் எப்படி கலக்கிறது, இது எல்லாத்தையும் கவனமா கத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரமேஷ் கிட்ட சொன்னாங்க. அவன் ஆச்சரியப்பட்டான். நிஜமாவே இந்த வேலையை நீங்க செய்ய போறீங்களா? ஆமாங்க. உங்களால முடியாதுமா, என் பேச்ச கேளுங்க. முயற்சி பண்ணா எல்லாம் வருண்டா போடா. உங்க அப்பா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? சும்மா இருக்கிறத விட முயற்சி பண்றதா மேலு. நாங்க முயற்சி பண்ண போறோம், கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். சரிம்மா, நானும் உங்க 2 பேருக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தைரியம் வந்தது. முதல்ல அவங்களோட வீட்டை ரிப்பேர் பண்ணாங்க.
அன்னைக்கும் மழை பெஞ்சுது. வீடு ஒழுகவே இல்ல. மாமியார் மருமக ரமேஷ் சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள்ல இருந்து வீட்டு வாசல்ல ரூஃப் ரிப்பேர் லீக்கேஜ் சர்வீஸ்னு போர்டையே வச்சுட்டாங்க. போர்டை பார்த்து சில பேர் சிரிச்சாங்க. இவங்க 2 பேரும் ரூஃப் ரிப்பேர் பண்ண போறாங்களா? எத்தனை நாள் இதெல்லாம்னு பார்க்கலாம். அவங்க சிரிப்பு ஏளனத்தை 2 பேரும் மதிக்கவே இல்ல. அன்னைக்கு சாயந்தரமே ராமையான்னு ஒருத்தர் வந்தாரு. அம்மா நமிகா, நான் இருக்கிறது ஒரே ரூம். அந்த ரூம் ஒழுகுது, கொஞ்சம் வந்து பாக்குறியா? கண்டிப்பா வந்து பாக்குறேன் தாத்தா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் ராமையா வீட்டுக்கு போனாங்க. ஒழுகுற இடத்தையெல்லாம் செக் பண்ணாங்க. ரூஃப்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஜாகிரதையா சுத்தம் பண்ணி அந்த இடத்த பூசி அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கூட போட்டாங்க. வேலையும் முடிஞ்சது. ராமையா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. தங்களோட முதல் சம்பாத்தியத்தை பார்த்ததும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சந்தோஷம். அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை. ஆனா ராமையோட வீடு ஒழுகவே இல்லை. ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த மாமியார் மருமகள் என் வீட்டை ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குனாரு. மறுநாள் காலையில விடிஞ்சது. ராமையா வேக வேகமா வந்தாரு சாரதாவை பாக்குறதுக்காக. அம்மா சாரதா, நமிகா. 2 பேரும் வெளியில வந்தாங்க. என்ன ஆச்சுப்பா? ஒரு சொட்டு கூட விழலம்மா, நீட்டா வேலைய பண்ணிருக்கீங்க. அதை கேட்டுட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ராமையா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. மாமியாரும் மருமகளும் வேண்டான்னு சொன்னாங்க. ராமையா அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. வழியில பாக்குற எல்லார்கிட்டையும் அவங்களோட வேலைய பத்தி சொன்னாரு. இப்படி ஊர் முழுக்க அவங்கள பத்தி பேசினாங்க. மறுநாளே இன்னும் 2 வீட்டுக்கு வேலை வந்தது. ஒரு வாரத்துக்கு 6 வீட்டுக்கு வேலை வந்தது. ஒரு மாசத்துல 20 வீடு கிடைச்சது. மாமியாரும் மருமகளும் காலையில இருந்து ராத்திரி வரையும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஒரு நாள் கிராமத்து பள்ளிக்கூடத்துல இருந்து வாத்தியார் ஒருத்தர் வந்தாரு. வந்து உட்கார்ந்தாரு. சொல்லுங்க சார். எங்க ஸ்கூலோட மொத்த கூரையும் ஒழுகுது. ஸ்கூல் பில்டிங் ரொம்ப பழசு, பல இடங்கள்ல உடைஞ்சிருக்கு. சில வகுப்பறையில மேல் தண்டெல்லாம் உடைஞ்சிருக்கு. மழை பெஞ்சா தரையில அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு. அத நீங்க சரி பண்ணணும். இந்த வேலையை செஞ்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு உபயோகமா இருக்கும். சாரதாவும் அனாமிகாவும் ஒருத்தர் பார்த்தாங்க. இது அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய வாய்ப்புன்னு நினைச்சாங்க. நாங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு சொல்றோம் சார், வாங்க. வாத்தியார் கூட சேர்ந்து சாரதா, அனாமிகா, ரமேஷ் ஸ்கூல் கிட்ட வந்தாங்க. மொத்த பில்டிங்கையும் செக் பண்ணாங்க. ரமேஷ் எல்லா விவரத்தையும் எழுதிக்கிட்டான். சாயந்தரத்துக்குள்ள வேலையை ஏற்பாடு பண்ணாங்க. நாளையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் சார். தலைமை ஆசிரியர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சாரதா, அனாமிகா, ரமேஷ் வீட்டுக்கு வந்தாங்க. வேலைக்கு தேவையான பிளான்ஸை போட்டாங்க. மறுநாளே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல்ல பழைய ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரத்யேகமான சிமெண்ட், வாட்டர் ப்ரூஃப் லீக்கேஜ் எல்லாம் போட்டாங்க. இப்படியே 5 நாட்கள் வேலை போச்சு. 6வது நாள் வேலை முடிஞ்சிருச்சு. மாமியாரும் மருமகளும் பணத்தை வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான மழை. ஊர் முழுக்க பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க அளவுக்கு வந்தது. ஸ்கூல் தலைமை ஆசிரியர் வீட்டுல டென்ஷனா இருந்தாரு. சாரதா, அனாமிகா கூட கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க. அம்மா அனாமிகா, நம்ம வேலையை எந்த தப்பும் இல்லாம பண்ணிருக்கோம். நமக்கு எங்க இருந்தும் யார்கிட்ட இருந்தும் எந்த வார்த்தையும் வராது. நம்பிக்கையா இருங்க. ரமேஷ் அவங்களுக்கு தைரியம் சொன்னான். அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில தலைமை ஆசிரியரோட சேர்ந்து சாரதாவும் அனாமிகாவும் போனாங்க. ஒரு வகுப்பறைய பரிசீலனை பண்ணாங்க. எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கல. எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. நீங்க 2 பேரும் அற்புதம் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு சின்சியரா இங்க வேலை செஞ்சதே இல்ல அப்படின்னு அவங்கள பாராட்டினாரு. இந்த பாராட்டு பக்கத்து கிராமம் வரைக்கும் போச்சு. மாமியார் மருமகளுக்கு இன்னும் அதிக வேலை கிடைச்சது. பக்கத்து ஊர் விவசாயி ஒருத்தர் வந்தாரு. எங்க தானிய கிடங்கோட கூரை ஒழுகுதுமா, தானியெல்லாம் நனைஞ்சிராம பாக்கணும், வந்து பாப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. 3 பேரும் உடனே போனாங்க. குடோன் ரொம்ப பழசா இருந்தது. ஆனா விவசாயியோட கஷ்டத்தை பார்த்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டாங்க. 10 நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த குடோனை ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த மழையில தானியங்கள் ஒன்னும் நனையாம இருந்துச்சு. நீங்க இல்லன்னா ₹1,00,000 எனக்கு நட்டம் வந்திருக்கும் அப்படின்னு நன்றிய சொன்னாரு. அதை கேட்டதும் சாரதா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. வியாபாரம் நல்லா பெருகுச்சு. 3 பேர் மட்டும் இந்த வேலைகளை செய்யறது கஷ்டம்னு சாரதா யோசிச்சு இன்னும் சில பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஊர்ல இருந்த ஏழை பெண்களை கூப்பிட்டாங்க. அவங்கள சிலர் கணவனை இழந்தவங்களும் இருந்தாங்க.
நாங்க கத்துக்கிட்டதை உங்களுக்கு கத்து கொடுக்கறோம், நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஒரு மாசம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி கூரை மேல ஏறணும், எப்படி பூசல் செய்யணும், எப்படி உடைச்சலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அன்னையில இருந்து மாமியார் மருமகள் ரூஃப் ரிப்பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுச்சு. அக்கம் பக்கத்துல எல்லாம் அவங்களோட பேர் பிரசித்தி பெற்றுச்சு. மழை காலத்துல மக்கள் யாரும் பயப்படாம மாமியார் மருமகளுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்தாங்க. பிரச்சனைகள் சில நேரங்கள்ல வாய்ப்பு ரூபத்துல வரும். அதுல வாய்ப்பு எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தணும்னா அதுல இருந்து நம்ம எதை வேணா சாதிக்கலாம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.